ஒரு உன்னதமான குழந்தைகள் கதை. இந்த கதை குரங்குகளின் போலித்தனமான இயல்பையும் புத்திசாலித்தனம் சவால்களை எவ்வாறு சமாளிக்கும் என்பதையும் எடுத்துக் காட்டுகிறது. தொப்பி விற்பனையாளரும் குரங்குகளும். ஒரு காலத்தில் ஒரு தொப்பி விற்பனையாளர் ஒரு கூடை நிறைய தொப்பிகளுடன் சந்தைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் சோர்வடைந்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். மேலே உள்ள கிளைகளில் குரங்குகள் விளையாடுவதை அறியாமல் அவர் தூங்கிவிட்டார். விளையாட்டுத்தனமான மற்றும் குறும்புத்தனமான குணத்திற்கு பெயர் பெற்ற குரங்குகள் தொப்பிகளை கவனித்தன. அவை கீழே இறங்கி கூடையிலிருந்து தொப்பிகளை பிடுங்கி தலையில் போட்டுக்கொண்டன. தொப்பி விற்பனையாளர் விழித்தெழுந்தபோது தனது கூடை காலியாக இருப்பதையும் குரங்குகள் தனது தொப்பிகளை அணிந்திருப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். தொப்பிகளை திரும்பப் பெற அவர் பல்வேறு தந்திரங்களை முயற்சித்தார், ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. குரங்குகள் அவரது செயல்களை பின்பற்றின. பின்னர் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் தனது சொந்த தொப்பியை கழற்றி தரையில் வீசினார். எப்போதும் பின்பற்றும் குரங்குகளும் அதையே செய்தன. தொப்பி விற்பனையாளர் விரைவாக தனது தொப்பிகளை எடுத்துக்கொண்டு குரங்குகளை பின்னால் விட்டுவிட்டு புதிய தொப்பிகளை இன்னும் அணிந்திருந்தார். இந்த காணொளி புத்திசாலி குரங்கு கதையைச் சொல்கிறது. இது முதலையை மிஞ்சும் குரங்கை பற்றிய பிரபலமான கதை.